ஹலோ டேஸ் ரியல்மி கிட்ட இருந்து நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மியோட GT5 Pro. ஏன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. பொதுவாகவே ரியல்மியோட GT5 Pro அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெக் ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கும். ஏன்னா கேமிங் ஓரியன்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூட அது. தென் ப்ரைஸும் மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காம்படிட்டிவாக ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு அளவுக்கு நல்ல ப்ரைஸிங்லேயுமே பண்ணுவாங்க. ஒரு அளவுக்கு இல்லை, ஆக்சுவலாக நல்ல ப்ரைஸிங். தென் இவங்க வந்தெல்லாம் தான் மார்க்கெட்டுக்குள்ளே கேமிங் ஃபோன்ஸ் இன்ட்யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் செம்ம காம்படிட்டர் ஆகி ஃப்ளாக்ஷிப்ஸும் நல்ல ஃபோன்ஸை ப்ரைஸ் கம்மியாக எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரியல்மியோட GT சீரிஸ் இருந்தது. தென் இந்த GT5 Pro ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, தென் இன்னும் இந்தியாவில் லான்ச் பண்ணல, சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன், என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கலாம், என்ன ப்ரைஸிங்கில் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இன்றைக்கி பேச போகிறோம். ரியல்மியோட GT5 Pro ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் லுக்கை பார்த்து பெருசாக சர்ப்ரைஸ் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஃப்ளாக்ஷிப்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரே மாதிரி லுக் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. தென் கலர்ஸில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் மோஸ்ட் அந்த ஓவரால் லுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் கேமராஸ் ஒரே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் சிமிலராக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, நம்ம இப்போ ரியல்மி GT5 Pro பற்றி மட்டும் பேசுவோம். தென் இந்த ஓவரால் லுக் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஃப்ளாட்டாக நல்லா இருந்தது. கேமரா மாடல் நல்லா பெரிய ஒரு ரவுண்டு, ஃபோனோட பேக் சைடில் கீழே ரியல்மிங்கிற பிராண்டிங். கலர்ஸ் ஆப்ஷன் நல்லா இருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா வீகனில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆரஞ்ச், ஒயிட், அதே நேரத்தில் பிளாக்னு 3 கலர்ஸ் இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தோம்னா ரெட் ராக்கு, மிட் நைட்டு இந்த மாதிரி டெக்னிக்கலாக நேம் சொல்கிறாங்க. பட் கலர் ஆப்ஷன்ஸ் நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக அந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் அது ஒரு நல்ல அட்ராக்டிவான லுக்கில் இருந்தது. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் ஓவர் வெயிட்டடாக ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்களை ஃபோனில் கொடுக்க அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஸ்லிம்மான ஃபீலு, அந்த ஒரு காம்பேக்டான ஃபீலெல்லாம் மிஸ் ஆகுது. தென் அதை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். ஃபோன் ஆக்சுவலாக பார்த்தோம்னா 224 கிராம்ஸ் வெயிட்டு. திக்னஸும் 9 mm இருக்குது. பட் உங்களுக்கு திக்னஸ் பெருசாக ஃபீல் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபோனோட 2 எட்ஜஸும் கவர் பண்ணியிருக்காங்க. டாப்லேயும் பாட்டமும் மட்டும்தான் ஃப்ளாட்டாக இருக்குது. மற்றபடி ஃபோனோட பேக் சைட் கவுடு, ஃப்ரண்ட்டும் கவுடு. அதனால ஃபோன் கையில் இருக்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய ஃபோன்னு ஃபீல் ஆகாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன் இவ்வளோ வெயிட் வந்தது அப்படின்னா முதல்ல இதில் இருக்கக்கூடிய பேட்டரி 5400 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3VC வேஃபர் சாம்பிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதுவுமே ஒரு டெக்னிக்கலாக சூப்பரான மேட்டராக இருந்தது. தென் இது ஒரு கேமிங் ஃபோன் அப்படிங்கிற பட்சத்தில் பெட்டரான கூலிங் சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்ஷனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இதில் 3VC வேஃபர் சாம்பிங் ஐஸ்பெர்க் கூலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமமாக நம்ம கேம் டைமிங்கில் சிபியோட டெம்பரேச்சர் 21.8 டிகிரியை தாண்டாதுன்னு கிளைமிங்ஸ் இருக்குது. நம்ம ரியல் டைமில் பார்த்தோம்னா அது 2-3 டிகிரி அதிகமாகலாம். டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பொதுவாக கேம் டைமிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது அப்படிங்கிறது தான் மேட்ரு. பட் ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும். இன்னும் நமக்கு இதை சொன்ன இந்த நம்பர்ஸை விட இன்னும் 1-2 நம்பர்ஸ் அதிகமாகலாம் தவிர பெருசாக ஹீட்டிங் இஷ்யூஸ் ஃபீல் பண்ண மாட்டோம். மோர் தென் லைட்டாக வார்ம் ஆகலாம். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஹீட்டெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் சூப்பரான கிளைமிங்காக இருந்தது. டிஸ்பிளேவோட பக்கம் வந்தோம் அப்படின்னா 6.78 இன்ச் கூடிய ஒரு பெரிய QHD டிஸ்பிளே எடுத்து வந்துருக்காங்க. தென் நல்ல பெரிய டிஸ்பிளேங்க. 6.78 இன்ச்சஸ், கிட்டத்தட்ட 7 இன்ச்சுக்கு ஒரு கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு பெரிய டிஸ்பிளே வைடாக 3D கவுட் டிஸ்பிளேஸாக எடுத்து வந்துருக்காங்க. சென்டர் பஞ்ச் ஹோல் கேமராவோட டிஸ்பிளேவோட ஸ்பெக்குன்னு பார்க்கும்போதில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு QHD டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 144 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. பட் 144 ஹெச் எனக்கு பெருசாக சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே கேமிங் ஃபோன் ஆசூஸ் கொண்டு வரும்போது இந்த 144 ஹெச்சை டாப் என்னான பிரைட் ரெஃப்ரெஷ் ரேட்டை கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா அதனால இது பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. பட் இங்கே பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா இதோட பிரைட்னஸ் லெவல் 4500க்கான பிரைட்னஸ் லெவல் கொடுத்துருக்காங்க. இதை கேட்கும் போதில் ஆக்சுவலாக லீக்லேருந்தே அதை பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா நான் என்ன ஒரு 32 இன்ச்சு டிவிவாக தூக்கிட்டு போகிறேன், எனக்கு அவ்வளோ பெரிய பிரைட்னஸ் லெவல் வேணுங்கிறதுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறது ஒரு 6.78 காம்பேக்ட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனு. இதுக்கு எதுக்கா 4500 அப்படின்னு தான் தோணுச்சு. பட் ஆக்சுவலாக இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது எப்படி கிளைம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இண்டோர் ஆகட்டும் மேக்ஸிமமாக பார்த்தோம்னா 1600 nits பீக் பிரைட்னஸ் லெவல் இருக்கும். உங்களுக்கு 4500 nits அந்த அளவுக்கு நீங்கள் வெளிச்சம் இருக்கக்கூடிய ஏரியாஸ்க்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒர்க் ஆகும். மற்றபடி எதுவும் கிடையாது. எப்பயுமே 4500 nits டெக்னிக்கலாக உங்களுக்கு யூஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் கிளைமிங்க. பட் உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த வகையில் பார்த்தோம்னா அது ஒரு சூப்பர் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லை, பொதுவாக அது ஒரு கேமிங் ஃபோனு. கேமிங்காக நீங்கள் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது கண்ணுக்கு இஷ்யூஸ் வந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த PW டிம்மிங் 2160 ஹெச்க்கான PW டிம்மிங்கை கிளைம் பண்ணுறாங்க. தென் இது ஒரு சூப்பரான மேட்ரு, ஹை ப்ரொடக்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அதுபோக DCIயோட P3 கலர் கவுண்ட்டும் ஃபுல் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. மோர் தென் ஒரு நல்ல ஷார்பஸ்ட் ஸ்க்ரீனு, பெஸ்ட் ரெஸ்பான்சிவ் ஸ்க்ரீனாகவும் இங்கே நமக்கு ரியல்மி GT5 Proவில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
கேமராஸ் பற்றி ஹைலைட் பண்ணணுன்னே நினச்சேன். ஏன் அப்படின்னா பொதுவாக ரியல்மி ஜிடி சீரிஸில் கேமராஸ்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது ரியல்மின்னு கிடையாது, எல்லா பிராண்ட்ஸுமே ஒரு கேமிங் ஓரியன்டான ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்கன்னா கேமராவில் ரொம்ப வந்து பெருசாக எஃபோர்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தென் ஆனால் ரியல்மி GT5 Pro கேமராவில் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக எல்லாமே சோனியோட சென்சர்ஸாக கொடுத்துருந்தது. சூப்பரான ஒரு மேட்டராக இருந்தது. ப்ரைமரியாக இருக்கிறது ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYT அந்த ஒரு சென்சார் 808 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஒரு பெர்ஃபார்மராக பார்த்தோம்னா 8K வரைக்கும் மேக்ஸிமம் ரெசல்யூஷனில் 30 FPSல வீடியோ எடுக்க முடியும். 4K 60 FPSல மேக்ஸிமம் ரெசல்யூஷனை ஷூட் பண்ணிக்க முடியும். செகண்டாக இருக்கிறது ஒரு 50 மெகாபிக்சலுக்கான, இதுவுமே ஒரு 50 மெகாபிக்சல் சென்சார் தான், சோனியோட IMX 890 அந்த ஃப்ளாக்ஷிப் சென்சர்ஸ் மோஸ்ட்டாக பார்த்துருக்கோம்ல அந்த சென்சார் பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ லென்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் ஃபைனலாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட், இதுவுமே சோனியோட சென்சார் தாங்க. சோனியோட 303ன்னு நினைக்கிறேன், IMX 303 அந்த சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் மூணுமே சோனியோட சென்சார். மோஸ்ட்லி நமக்கு ரெஸ்பான்சிவ் எப்படி இருக்குன்னு தெரியும். செல்ஃபீஸ்னு வரும்போது ஒரு 32 மெகாபிக்சலுக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX 615 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் 32 மெகாபிக்சல் எதுவுமே பெட்டரான அவுட்புட் கிடைக்கும். தென் ஒரு நல்ல நம்பரும் கொடுத்துருந்தாங்க. நல்ல வேலை 60 மெகாபிக்சல் கொடுக்கல ஃப்ளாக்ஷிப்னு சொல்லிட்டு, அது அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது. கேமராஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சோனி சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டிமைசேஷன் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கேமராவோட ரெஸ்பான்ஸை வந்து வேறு லெவலில் வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது Snapdragon 8 Gen 3rd ஜென்ரேஷன் சிப்பு. பொதுவாக இன்றைக்கி மார்க்கெட்டோட ஒரு ஹை-எண்ட் ஃப்ளாக்ஷிப், அதே நேரத்தில் பெஸ்ட்டு பர்ஃபார்மராகவும் வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு சிப்புன்னு சொல்லலாம். 8 Gen 2nd ஜென்ரேஷனில் இருந்தே இது இன்னுமே பெட்டராக 25% வந்து பெட்டராக அப்கிரேட் பண்ணியிருக்கோம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக அப்படின்னு வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. தென் 8 Gen 3rd ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் செம்மையான ஒரு ரெஸ்பான்சிவ் சிப்பு, ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். Adreno 750 தான் எங்கேயுமே பர்ஃபார்ம் பண்ணது. ஓரளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மோர் தென் நிறைய ஒரு பேக்கேஜ் மாதிரி இருந்ததுங்க ஸ்மார்ட் ஃபோன். இங்கே உங்களுக்கு ரேம்னு வரும்போது ஹையெண்டாக பார்த்தோம்னா 16 GB வரைக்கும் ரேம் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க LPDDR5க்கான ரேமோட. தென் இது வந்து ஒரு வேறு லெவல் மேட்டராக இருந்தது. ஆல்ரெடி நம்ம அந்த வேஃபர் சாம்பிங் பற்றி ஸ்டார்டர்லேயே பேசிட்டோம். உங்களுக்கு வந்து இங்கே வேஃபர் சாம்பிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கேமிங்க்கு ஒரு கம்ப்ளீட்டான ஃபுல்ஃபில்லான சாட்டிஸ்ஃபைடான ஸ்மார்ட் ஃபோனாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு வரும்போது 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் இன்க்ளூடட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. பட் ஏன் நமக்கு இங்கே 100 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போதில் அதுக்கும் பதில் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்த ஃபோன்ஸில் 240 வரைக்குமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ளாக்ஷிப்பில் ஏன்ப்பா 100 வாட்ஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவங்க சொன்ன கிளைமிங் என்னென்னா 1600 முறைக்கு மேலேயும் சார்ஜ் பண்ணி வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு 80% பேட்டரி ஹெல்த் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 100 வாட்ஸ் பேட்டரு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப நாளாக நம்மளும் வீடியோஸில் சொல்லிட்டு இருந்தால் தான் ரொம்ப அதிகமான ஃபாஸ்ட் சார்ஜிங் போக போக பேட்டரியோட ஹெல்த்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தென் அதுதான் வந்து அவங்களுமே கிளைம் பண்ணிருக்காங்க. 100 வாட்ஸ் கொடுத்துருக்கோம், கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் 1600 முறை உங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டதுக்கு அப்புறமும் உங்கள் ஃபோனோட அந்த பேட்டரி ஹெல்த் 80% மெயின்டைன் ஆகும். அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான காரணம். ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இந்த அளவுக்கு கம்மியாக இருக்காது. மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சவுண்டோட எஃப்ஓன்ஸ்க்கும் வந்து நமக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கும். அண்ட் IR பிளாஸ்டர்ஸும் கொடுத்துருக்காங்க டாப்பில். தென் நல்லா இருந்தது, மோஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டாக இருந்தது அதுவுமே. அது போக பார்த்தோம்னா அதில் ஏர் கெஸ்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏர் கெஸ்டர்ஸ் பொதுவாக நம்ம ரெனோ சீரீஸில் பார்த்துருப்போம் ஃப்ளாக்ஷிப்ஸில். மோர் தென் உங்கள் கையை அசைக்கிறது மூலியமாகவே உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய சில ஆப்ஸை யூஸ் பண்ண முடியும். தென் பல வருஷங்களுக்கு முன்னாடி சாம்சங் இந்த டெக்னாலஜிலாம் ஒர்க் பண்ணாங்க. பட் அங்கே என்ன பிரச்சனைனா அது சில ஆப்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது. பட் இந்த ரியல்மியோட GT5 Proவில் பார்த்தோம்னா ஏர் கெஸ்டர்ஸை உங்கள் ஃபுல் ஃபோனில் எந்த ஆப்ஸை வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். உங்கள் நோட்டிஃபிகேஷன், மெசேஜஸ், யூடியூப்ஸ், வாட்ஸ்அப், சோஷியல் மீடியாஸ்னு எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியுது. அது வந்து இதுக்கு நல்லாயிருக்கு. ப்ரைஸிங் அப்படின்னு வரும்போது சைனாவில் 4 டைப் ஆஃப் வந்து செட் பண்ணியிருக்காங்க. 4 வேரியன்ட் செட் பண்ணியிருக்காங்க. 4மே நல்ல ப்ரைஸிங்லையும் சூப்பரான அஃபோர்டபுள் ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. தென் இந்தியாவுக்கு இந்த ப்ரைஸிங்லலாம் வராது. பட் சைனாவில் என்ன ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ப்ரைஸிங்க்கு பார்த்தோம்னா CNY ஆக்சுவலாக அவங்க ப்ரைஸிங் கிளைம் பண்ணுறாங்க 3298. இந்தியன் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணால் ஒரு 40K பக்கமாக வரும். அதே நேரத்தில் 16 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட காஸ்ட்டுக்கு 3598 CNYன்னு கிளைம் பண்ணுறாங்க. இந்தியன் ப்ரைஸிங்க்கு 42,000 பக்கமாக வரும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா 16 GB RAM 512 GB ஸ்டோரேஜ் அவங்க நாட்டு ப்ரைஸுக்கு 3898 வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. இந்தியன் ப்ரைஸிங்க்கு ஒரு 45,000 வரும். அதே நேரத்தில் ஃபைனல் வேரியண்ட் அந்த எண்டான 1 TB ஸ்டோரேஜ் அண்ட் 16 GB RAM அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க நாட்டு காஸ்ட்டுக்கு 4198 CNYக்கு ப்ரைஸ் பண்ணுறாங்க. இந்தியன் காஸ்ட்டுக்கு 50,000 ப்ரைஸ் ஆகிற மாதிரியான பட்ஜெட்டில் வந்து செட் பண்ணியிருக்காங்க.
பட் இந்தியாவுக்கு இது இந்த மாதிரி ப்ரைஸிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இத்தனை ஆப்ஷனபிளும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இங்கே கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதிகபட்சமாக 12,256 ஒன்று ஆஃபர் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 16,512 வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா ஒரு வேரியண்ட்டு நமக்கு மினிமம் ஒரு 40 to 45க்குள்ளேயும் நமக்கு 16GB 1TB வரும்போது 45 to 50,000 இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் செட் பண்ணுறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்தியாவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ வரும்னு கேட்டால் ஆக்சுவலாக கரெக்டாக தெரியலை. நான் இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் நான் எடிட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் இந்த டேட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது ரியல்மி GT5 Pro பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ தான். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். தென் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் என்னோட அடுத்தடுத்த வீடியோவை என்ன பெட்டர் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கும் ஒரு ஐடியாவாக இருக்கும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த லைக்கு ஷேரு யாருக்காக பண்ணி விட்ருங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மறக்காமல்.